ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவுல இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயை சூடுபடுத்தி இதில் 1/2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பூண்டு பற்கள், காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது அதிகம் காரம் இல்லாத மிளகான்றதுனால 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வரமிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 மிளகாய் மட்டும் சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும். இப்போ அது அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா சவந்து வர அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறாதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துருக்கேன். இந்த சட்னியை கெட்டியாக கூட தாளித்து ரச சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்கெலாம் அப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஃபன் ஐட்டத்துக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சட்னியோட மிக்ஸ் பண்ணி சுட இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், குழிப்பணியாரத்துக்கெலாம் பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலைப்பருப்பு சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.